ஹாய், வெல்கம் பேக் டு டோடல் டைரி. இன்றைக்கி vlog என்ன மீன்ஸ், இது வந்து வரமகாலட்சுமி பூஜை அப்போ எடுத்த vlog. ஸோ என்னோடய மாமியார் வந்து ஃபுல்லாக இந்த குக்கிங் ஒர்க்லாம் அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு சும்மா ஹெல்ப் பண்ணுறது மட்டும், இந்த மிக்சியில் கொஞ்சம் அந்த மாவு அதெல்லாம் அரைச்சி கொடுக்குறது மட்டும் பண்ணிகிட்டு இருந்தேன் நான். நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டி பண்ணாங்க. 12 ஐட்டம்ஸ் கிட்ட பண்ணியிருந்தாங்க. கர்ட் ரைஸு, அப்புறம் கத்திரிக்காய் பொரியல், இது சக்கரை பொங்கல், அப்புறம் புளி சாதம், இது வெண்பொங்கல், அப்படி நிறைய ஐட்டம் பண்ணியிருந்தாங்க. இது வந்து என்ன மீன்ஸ், நம்ம சாமி கும்பிட்டதுக்கப்புறம் வந்து இந்த நோன்பு கயிறு நம்ம வீட்டில் எத்தனை பர்சன்ஸ் இருக்காங்களோ அவங்கள கால்குலேட் பண்ணி அந்த மாதிரி அந்த கயிறு வந்து வைப்பாங்க. அதுதான் மஞ்சள் தடவி வச்சுட்டு இருந்தாங்க அவங்க. நான் வந்து இந்த தாமரை கோலம் வந்து போட்டால் நல்லதுன்னு சொன்னாங்க அன்னைக்கு. அதனால் இந்த அரிசி மாவு இருக்கு இல்லைங்களா, அதில் தான் வந்து இந்த கோலம் போட்டோம். அதாவது இந்த லக்ஷ்மி தேவி அப்படின்றவங்களுக்கு இந்த தாமரைப்பூ கோலம் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து நேச்சுரலாகவே லோட்டஸ்னால் ரொம்ப பிடிக்கும். இப்படி தான் வந்து நான் ஃபுல் இந்த சுவாமி ரூம் டெக்கரேஷன் ஃபுல்லாகவே நான் தான் பண்ணியிருந்தேன். எப்படி இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலாக நான் பண்ணுறது. இந்த மாதிரி எனக்கு சாரீ கட்டுறதுலாம் எனக்கு தெரியாது. சுவாமிக்கு சாரீ கட்டுறதுலாம் எனக்கு அவ்வளோவா தெரியாது. நானே வந்து சில யூடியூப்பில் வந்து வீடியோஸ்லாம் சர்ச் பண்ணி தான் இந்த மாதிரி நான் ஃபர்ஸ்ட் டைம் சாரீ கட்டினேன். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள். பின்னாடி அந்த லோட்டஸ் அந்த டெக்கரேஷனுக்கு வச்சுருந்தேன் பாருங்கள், அது எல்லாமே வந்து நான் அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். சாமிலாம் கும்பிட்டதுக்கப்புறம் இது என்னென்னா, ஃபஸ்ட்டு என்னோடய மாமியார் வந்து எங்கள் மாமனாருக்கு இந்த மாதிரி நோன்பு கயிறு கட்டினாங்க. தேங்காய் இருக்கு இல்லைங்களா, அது நம்ம சாமி குடிச்ச தேங்காவை ஆஃப் மூடி வந்து நம்ம கையில் வச்சுட்டு அது வழியாக வந்து அந்த த்ரெட்டை உள்ளே ஏற்றி நோன்பு கயிறு வந்து கட்டணும். அவங்களது முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ நான் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் கட்டிகிட்ருக்கேன். இது வந்து என்ன மீன்ஸ், நம்ம கட்டினதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் காலில் வந்து, அதாவது இதெல்லாம் ஒரு எப்படி சொல்கிறது, இதெல்லாம் ஒரு ஐதீகம் அப்படின்றாங்க. அவங்க காலில் விழுந்து நம்ம வந்து அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து வாங்கிக்கணுன்றாங்க. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம வந்து அவங்க காலில் விழும்போது தீர்க்க சுமங்கலி பவா அப்படின்னு வந்து நம்ம ஹஸ்பண்ட் வந்து சொல்லணுமா. நம்ம வந்து யார்கிட்ட வேணால் வந்து பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கலாம், அது அவ்வளோ பவர்ஃபுல் கிடையாது. நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட வாங்குறது தான் ரொம்ப பவர்ஃபுல்ன்ற மாதிரி சொன்னாங்க எங்கள் மாமியார். ஸோ ஏதோ ஒன்று இருக்குது போல் இதில் அப்படின்ட்டு நானும் அதை ஃபாலோ பண்ணேன். சிலதெல்லாம் நான் வந்து எனக்கு பிடிச்சா ஃபாலோ பண்ணுவேன், சிலதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுவேன். ஸோ அதுதான் இங்கே நடந்துகிட்ருக்கு. என் பையன் வந்து நான் அவர் காலில் விழுந்ததை பார்த்துட்டு அவனும் வந்து நானும் ஆசீர்வாதம் பண்ணுறேன், என் காலையும் விழு அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தான். நான் அவர் கட்டி முடிச்சதுக்கப்புறம் இப்போ அவர் வந்து எனக்கு கயிறு கட்டுவார்.
அட் லாஸ்ட் என்னோடய பையனுக்கு வந்து நான் கட்டிட்டேன். அன்னைக்கு வந்து இந்த இது ரெடி பண்ணுறது அதெல்லாம் இருக்குமேன்னு சொல்லிட்டு எனக்கு சாரியில் கம்ஃபர்டபுளாக இருக்காது, நான் குர்த்தி தான் வியர் பண்ணியிருந்தேன். லாஸ்ட்டாக ஈவினிங்கில் வந்து நான் சாரீ வியர் பண்ணியிருப்பேன். அதாவது எதுக்கு வந்து சாரீ அப்போது வியர் பண்ணேன்னா, இந்த வரமகாலட்சுமி அப்போது வந்து ஒரு 5 பேரோ இல்லை 3 பேரோ இல்லை 7 மெம்பர்ஸோ, அதாவது ஆட் நம்பர்ஸாக வந்து அதாவது சுமங்கலின்னு சொல்லுவாங்கள்ல, அவங்கள வந்து வீட்டுக்கு அழைச்சி அவங்களுக்கு நம்ம மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் கொடுத்து அவங்கக்கிட்ட நம்ம பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டோம்னா நல்லதுன்ற மாதிரி சொன்னாங்க எங்கள் மாமியார். அதனால் வந்து ஸோ அதுக்கும் வந்து ரெடி பண்ணியிருந்தோம். இந்த விளக்கு ஸ்டெப்ஸாக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது வந்து நான் போன விநாயகர் சதுர்த்தி அப்போது நானே வந்து கார்ட்போர்டில் அது ரெடி பண்ணியிருந்தேன். ஹோம்மேட் தான் அது, வெளியே எங்கேயும் வாங்கலை. ஸோ அதுவே வந்து எல்லா பூஜைக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து ஈவினிங் ஒரு 6 o'clock அந்த டைமிங்கில் வந்து நான் சாரீ மாற்றிட்டேன். அதான் அவங்களுக்கு வந்து மஞ்சள்லாம் பூசி அவங்களுக்கு குங்குமம்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் நாங்கள் பிரசாதம்லாம் கொஞ்சம் கொடுத்து அவங்களுக்கு அந்த ப்ளவுஸு பழம் அதெல்லாம் வச்சு அனுப்பினோம் வீட்டுக்கு. இந்த மாதிரி ஒரு 5 மெம்பர்ஸ்க்கு பண்ணேன். எங்கள் மாமியாருக்கு அவங்களால முடியாது, பேக் பெயின்ன்றனால நான் வந்து இந்த ஒர்க்லாம் பண்ணேன். அவங்க அந்த ப்ளவுஸு பிரசாதம் கொடுக்குறது அதெல்லாம் வந்து அவங்க கொடுத்தாங்க. அட் லாஸ்ட் இது எல்லாமே முடிச்சு போச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீட் யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ.